பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே இப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான நிர்வாகம் இல்லைன்னா, எந்த வேலையும் இல்லை, சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை. அதனால அவர்களால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதனால இதை அறிந்த அந்த மனுஷன், கடன் கொடுத்த அந்த மனுஷன் என்ன பண்றான், சரி போங்க, உங்களுடைய நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால உங்க கடனை நான் மன்னிச்சிடுறேன், நீங்க கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவன் அவங்கள மன்னிச்சு விட்டுறான். இப்போ அந்த 2 பேர்ல யாரு அதிகமா கடன் கொடுத்தவனை நேசிப்பாங்க? யாருக்கு அதிகமான பணம் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமா நேசிப்பான் இல்லையா? 500 வெள்ளிக்காசு அதிகம், 50 வெள்ளிக்காசை விட 500 வெள்ளிக்காசு அதிகம். அப்ப 500 வெள்ளிக்காசு வாங்கினவன் தான் அந்த மனுஷனை அதிகமா நேசிக்க முடியும் இல்லையா? அப்போ இவங்க 2 பேர்ல ஒருத்தன் மட்டும் கடன் கொடுத்தவன் மேல